ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு வேர்ட் சொல்லித்தர போகிறேன். அந்த வேர்ட் என்னென்னா பேவிங் த வே அல்லது பேவ் த வே. ஸோ பேவிங் த வே அப்படின்னா என்ன? பேவிங் த வேன்னு சொன்னால் ஒன்றை எளிதாக்குதல், இல்லைன்னா ஒரு கஷ்டமான ஒரு பாதையை எளிதாக்குதல், இல்லைன்னா வழியை ஏற்படுத்தி கொடுத்தல். இப்படிப்பட்டதான ஒரு அர்த்தத்தை குறிக்கிறதான ஒரு செயலைத்தான் நாம பேவிங் த வே அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரோடு வந்துட்டு கரடுமுரடாக இருக்கு. அந்த ரோட்டில் மக்கள் செல்வதற்கு சிரமப்படுகிறார்கள். ஸோ கவர்மெண்ட் மக்களுக்கு இந்த ரோடை சரி பண்ணி கொடுக்க விரும்புகிறாங்க. ஸோ இந்த கட்டத்தில் நாம் இதை எப்படி சொல்லலாம்னா, the government authority is paving the way for the travelers, making it easier to travel. இப்படின்னு நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். இதோட மீனிங் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த ரோடை மக்களுக்காக சரி பண்ணி கொடுக்கும்போது அந்த பாதை நடப்பதற்கு எளிதாக மாறுகிறது. இதுதான் இங்கிலீஷில் பேவிங் த வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருவர் ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்தின் மூலமாக இன்னொரு காரியம் நடைபெறுவதையும் இந்த பேவிங் த வே இது குறிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரசியல்வாதி இருக்காரு, இப்போ அவர் ரிசைன் பண்ணுறாரு. ஸோ நான் ஒரு சென்டென்ஸ் இப்படி மேக் பண்ணுறேன். ஹிஸ் ரெசிக்னேஷன் இஸ் பேவிங் த வே ஃபார் சம் ஒன் டு கம் டு ஹிஸ் பொசிஷன். ஸோ இதில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள், பேவிங் த வேன்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸில் வருது. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு பாலிட்டிஷியன் இல்லைன்னா ஒரு தலைவர் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அவருடைய ராஜினாமாவானது இன்னொருவருக்கு அந்த பதவியில் வருவதற்கு வழிவிடுகிறது. இப்படிப்பட்டதான அந்த சென்டென்ஸ்லையும் நாம் இந்த பேவிங் த வே இல்லைனா பேவ் த வே இப்படிங்கிறதான இந்த இடியம். ஸோ இதோட ஆக்சுவல் மீனிங் பாதை அமைத்தல், வழிவிடுதல், ஒன்றை எளிதாக்குதல். ஸோ இப்படிப்பட்டதான அர்த்தத்தை கொண்டதான ஒரு வார்த்தை தான் பேவிங் த வே ஆர் பேவ் த வே. ஸோ மறுபடியும் இன்னொரு வார்த்தை மூலமாக, இன்னொரு சொல் மூலமாக நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.